அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட்டும் ரவையும் வச்சு ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இந்த ரவா கேக்கில் நம்ம கேரட் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சாஃப்டான மாய்ஸ்சராக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் ரவை வந்து சேர்த்துக்கிடுறேன். நான் வந்து வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கரெக்டாக 1 கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் சைஸில் 2 கேரட் வந்து எடுத்திருக்கேன். பெரிய கேரட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 எடுத்தால் போதும். இப்போ அதையுமே கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். அப்புறம் வந்து சீனி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு பால் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காயில் உள்ள சீட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிடுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மில்க் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். இது வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி அதையுமே இதில் ஊற்றி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இதை ஓப்பன் பண்ண வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சமாக வந்து கட்டியாக இருக்குது. அந்த ரவை வந்து நல்லா ஊறி ஒரு கட்டியான ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஆயில் இதோடு சேர்த்துக்க போகிறோம். எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன். அதையுமே இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சிடும். இதோட நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடுறேன். இதோட சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். இப்போ இதையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். அவ்வளோதான். இதுக்கு நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஃபுல்லாகவே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் மட்டும்தான் ப்ரஷ் பண்ணி விடுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் ஷீட்டும் போட்டுக்கலாம். இல்லைன்னா இதில் கொஞ்சமாக வந்து ஆயிலுக்கு மேலே மாவு தட்டி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்லி வந்து ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய பேட்டரை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஊற்றிட்டு 1 டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டூத் பிக்கோ இல்லைனா நைஃபோ எதுனாலும் சரி உள்ளே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு உள்ளே ஏர் பபிள்ஸ் எது இருந்தாலும் வெளியில் வந்துடும். அப்படி இல்லைனா கேக் வந்து ஒரு பக்கமாக மேலே தூக்கி ஒரு பக்கமாக இறக்கி அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து உள்ளே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். உள்ளே வந்து வச்சுட்டு இதை ப்ரீ ஹீட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டரியும் உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சும்மா ஒரு கார்னிஷ்காக பாதாமை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வச்சாச்சு. நம்ம மூடி போட்டுட்டு இதை வந்து கரெக்டாக வந்து 40லேருந்து 45 மினிட்ஸ் வரை வேக வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஃப்ளேமை பொறுத்து இருக்கும். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் வரை நான் காய்ச்சி, சில பேருக்கு 50 மினிட்ஸும் ஆகும், 55 மினிட்ஸும் ஆகும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கக்கூடாது கேக் வெந்துட்டா அப்படின்னு. நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா கேக் வந்து சரியாக வேகாது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேக் வந்து சூப்பராக வெந்திருக்கு. ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தேன், ஒன்றுமே ஒட்டலை. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஓரங்களை ஃபுல்லாக நான் எடுத்து விட்டுக்கிடுறேன். ஓரங்களை ஃபுல்லாக எடுத்து விட்டாச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டில் தட்டிடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் கூட நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. நல்லா சூப்பராக வந்து விழுந்துட்டு அதனுடைய டெக்ஸ்டருமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
பார்க்குறதுக்கு வந்து நல்லா பெர்ஃபெக்டாக நல்லா சூப்பரான கலரில் வந்துருந்துச்சு. நம்ம கேரட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த கேரட்டுடைய கலர் வந்து வந்திருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. கட் பண்ணும்போதே நல்லா ஒரு சாஃப்டாக இருந்தது, நல்ல ஒரு மாய்ஸ்டாகவும் இருந்தது. ரவையும் கேரட்டும் வச்சு இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸை நம்ம வீட்லேயே வந்து செஞ்சிடலாம். இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்குமே கொடுத்து விட்டுக்கலாம். இந்த கேரட் கேக் ரெசிபியை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.